அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து மருந்து குழம்பு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பொடி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் குழம்பு செஞ்சு காட்ட போகிறேன். அந்த பொடி ரெடி பண்ணுறதுக்கு ஒரு இரும்பு கடை இல்லைனா காஸ்ட் அயர்ன் வச்சுக்கோங்க. நல்லா அடிக்கணமான பாத்திரம்னா இது எல்லாமே சூப்பராக வறுத்து வரும். நான் வந்து ஃபஸ்ட்டு சுக்கு வறுத்துக்கிறேன். ஒரு 25 கிராம் சுக்கு போட்டு நல்லா வறுத்துக்கலாம். இந்த மாதிரி கையில் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நல்லா சூடாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கரெக்டான பதங்க. அடுத்ததாக வந்து கந்தத்திப்பிலி சேர்த்துக்கிறேன். இது வந்து 100 கிராம். கடுகும் கந்தத்திப்பிலியும் 100 கிராம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் சுக்கு மிளகு எல்லாமே வந்து ஒரு 25 கிராம்லேருந்து 50 கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாங்க. ரொம்ப நிறைய சேர்த்துனாலும் காரம் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி சுக்கை வந்து நான் தட்டி எடுத்துக்கிறேன். கந்தத்திப்பிலியை போட்டிருக்கேன், கடாயில் வறுபட்டுருக்கு. அந்த டைமில் நம்ம இதை வந்து இந்த மாதிரி உடச்சி எடுத்துக்கலாம். இதையும் இந்த மாதிரி கையில் கட் பண்ணிங்க அப்படின்னா பட்டுன்னு உடஞ்சிச்சு அப்படின்னா வறுபட்டுருச்சுன்னு அர்த்தங்க. தீஞ்சு போகாமல் கொஞ்சம் பொறுமையாக சிம்மில் வச்சு வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இது ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். ஒன்றொன்றையும் தனியாக தான் வறுத்து எடுக்கணும். அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டான பக்குவத்தில் கிடைக்கும். இப்போ இந்த கந்தத்திப்பிலியில் கொஞ்சம் கொஞ்சம் துகள்லாம் இருக்கும், அதெல்லாம் தீஞ்சு போயிடும். அதை வந்து நம்ம தொடச்சி எடுத்துகிட்டு அடுத்ததான் மிளகு சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா கடாய் சூடாக இருக்குங்க. அதனால் அடுப்பு நல்லாவே சிம்மில் வச்சுக்கிட்டு கொஞ்சம் கைவிடாமல் கிளறி எடுத்துக்கணும். இல்லைன்னா டக்கு டக்குன்னு மிளகு வந்து கரிஞ்சிரும். அடுத்தது வந்து வெண்கடுகு போட்டுக்கிறேன். இது போட்ட உடனேவே பொரிய ஆரம்பிச்சிரும். நான் கிட்ட காட்டுறேன் பாருங்கள், நல்லா பொரிய ஆரம்பிச்சிரும். கொஞ்சம் நம்ம வந்து கைவிடாமல் கிளறல அப்படின்னா டக்குன்னு கருத்துருங்க. அதனால் கொஞ்சம் கைவிடாமல் நல்லா கலந்து இறக்கிடுங்க. இப்போ இதுவும் ரெடி ஆகிடுச்சு. இந்த கட்டையும் நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு அரைக்க முடியாது. இந்த மாதிரி தட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாங்க. நான் வந்து சுக்கையும் இந்த கட்டையும் ஒன்றா சேர்த்து அரைச்சிக்கிட்டேன். அடுத்தது கடுகும் மிளகும் சேர்த்து நல்லா அரைச்சிட்டு வந்துட்டேன். அரைச்சிட்டு நல்லா ஒன்றா கலந்துட்டு ஜலிச்சுட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா ஒரு 2-3 மந்த்துக்கு நம்ம வந்து வச்சு பயன்படுத்தலாங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் நல்லா கலந்துட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் சேர்த்து வச்சுக்கிறேன். அடுத்ததாக குழம்பு தாளிச்சிடலாம். ஒரு கடாய் சூடு பண்ணிவிட்டு ஒரு 150 கிராம் வரைக்கும் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மிளகு, சீரகம், கொஞ்சமாக கடுகு, அப்புறம் வெந்தயம், தேவையான அளவுக்கு பெருங்காயத்தூள் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு ஒரு 2 வரமிளகாய் கிள்ளி போட்டுக்கிறேன். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இதெல்லாம் நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் போடுங்க. போட்டு நல்லா கிளறினீங்கன்னா எல்லாமே படப்படன்னு வெடிச்சிரும். இப்போ ஒரு கைப்பிடி நிறைய பூண்டு சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து பூண்டும் சின்ன வெங்காயம் தான் நல்ல டேஸ்ட்டை கொடுக்குங்க. கண்டிப்பாக பூண்டு வந்து நிறைய சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு பூண்டு சேர்த்திங்க அப்படின்னா 2 கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா உளிச்சிட்டு இந்த மாதிரி 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இது எல்லாமே நல்லா எண்ணெயில் வதங்கணுங்க. இந்த அளவுக்கு கண்ணாடி பதம் மாற வரைக்கும் நல்லா வதங்கட்டும். கைவிடாமல் கொஞ்சம் வதக்கிட்டே இருங்க. அடுத்ததாக நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். எவ்வளோ முடியுமோ அவ்வளோ பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அப்போ தான் தக்காளி நல்லா மசியும். புதுசாக குழந்தை பிறந்த தாய்மார்களுக்கு கொடுக்கும்போது இதில் வந்து இன்னும் நிறைய கட்டைகள் சேர்த்துவாங்க. கடுக்காய் சேர்த்துவாங்க, வசம்பு சேர்த்துவாங்க, நிறைய கட்டைகள் சேர்த்துவாங்க. அதெல்லாம் தேவையில்லை. நம்ம வந்து இது ரெண்டும் சேர்த்துனாலே நமக்கு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து மசாலா சேர்த்துடலாம். கொஞ்சமாக மஞ்சள்தூள், வீட்டில் அரைச்ச மிளகாய்த்தூள், அப்புறம் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சோண்டு போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இது எல்லாமே நல்லா சேர்ந்து வறுபட்டு இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிடலாங்க. அதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸில் கொஞ்சமாக புளி ஊற வச்சு நல்லா திக்காக கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி கரைசலை இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். இது நல்லா கருப்பான புளி. நான் ரெகுலராகவே வந்து 1 இயர்க்கு ஒன்ஸ் தான் புளி வாங்குவேன். வாங்கி நானே க்ளீன் பண்ணி வச்சுப்பேன். அதனால் இந்த புளி வந்து நல்லா கருப்பாயிடும். இது வந்து டேஸ்ட் நல்லா கொடுக்குங்க. ஆனால் கலர் மட்டும் கொஞ்சம் கருப்பாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு நம்ம ஒரு தட்டு போட்டு மூடிடலாம். இது நல்லா சுண்டி வரணும். ஒரு 15 நிமிஷம் வந்து உங்களுக்கு நல்லா சுண்டுச்சு அப்படின்னா இந்த அளவுக்கு கிடைக்கும். இப்படியே வேணும் அப்படின்னா நம்ம இப்படியே மற்ற இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் சேர்த்துட்டு நம்ம பரிமாறலாங்க. நான் வந்து நல்லா திக்காக வரைக்கும் விட்டு தான் இறக்குவேன். இந்த அளவுக்கு வந்தோடனே நம்ம வந்து அரைச்சி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிற பவுடரில் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க. முதல்லையே சேர்த்து ரொம்ப நேரம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா அந்த கசப்பு தன்மையெல்லாம் அதிகமாக இறங்கிடும். நீங்கள் வந்து இறக்குறதுக்கு முன்னாடி இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிடலாங்க. நான் வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன். சேர்த்துட்டு இதையும் நான் நல்லா கலந்து விட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா திக்காகி வந்துருச்சு. இது வந்து 2 நாள் 3 நாள் கூட நம்ம வச்சு சாப்பிட்லாங்க. ஆனால் இந்த டேஸ்ட்டுக்கு கண்டிப்பாக வந்து 3 நாளைக்கு இருக்கவே இருக்காது. ஒரே நாள்லேயே காலி ஆகிடும்.
இது இட்லி, தோசை, சப்பாத்தி, சாப்பாடு எல்லாத்துக்கும் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து கொத்தமல்லி கொஞ்சம் தூவிக்கிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், நீங்கள் வேணும்னா போட்டுக்கோங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்தாச்சு. இந்த கசப்பு தன்மைக்காக கொஞ்சோண்டு வெல்லம் சேர்த்துவேங்க. நான் வந்து நாட்டு சக்கரை ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். வெல்லம், நாட்டு சக்கரை, கருப்பட்டி நீங்கள் எது வேணால் சேர்த்துலாம். கரெக்டாக ஒரு 2 டீஸ்பூன் சேர்த்து ஒரு கிளறி ஒரு கொதி வந்தோடனே நம்ம வந்து ஆஃப் பண்ணிடலாம். புளிப்பு, கசப்பு, இனிப்பு எல்லாமே இருக்குங்க. ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குளிர்காலத்துக்குலாம் ரொம்பவே ஏற்ற ரெசிபி, ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.